கரம் மசாலா பவுடர், தக்காளி 2, தயிர், இஞ்சி பூண்டு விழுதுக்கு தேவையானவை, வெங்காயம், பச்சை மிளகாய், 1/2 கிலோ சிக்கன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சிறிதளவு, தாளிக்க தேவையானவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி 2 டம்ளர், புதினா, மல்லித்தழை, எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும், தாளிக்க வேண்டியவற்றை போட்டு தாளிக்கவும், நன்றாக தாளிக்கவும். கரம் மசாலா பவுடர், வெங்காயம், பச்சை மிளகாய் இவற்றை சேர்க்கவும். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வரும் வரை மாற்றிருக்கவும். இவ்வாறு பொன்னிறமாக வந்தவுடன் சிறிதளவு உப்பு சேர்க்கவும். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்க்கவும். இஞ்சி பூண்டும் நன்றாக வணங்கியவுடன் தக்காளியை சேர்க்கவும். தக்காளி வணங்கியவுடன் புதினா, மல்லி இவற்றையும் சேர்த்து நன்றாக வணக்கவும். தேவையான அளவு உப்பை சேர்க்கவும். மிளகாத்தூள், மல்லித்தூள் போடவும். பிறகு சிக்கனை சேர்க்கவும். தயிர் சேர்க்கவும். 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி கறியை வேக வைக்கவும். 2 விசில் விடவும். கறி வெந்தவுடன் அரிசியை சேர்க்கவும். அரிசி சேர்த்தவுடன் 1 டம்ளர் தண்ணீர் சேர்க்கவும். அரிசி போட்டவுடன் குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கவும். பிரியாணி